السلام عليكم ورحمة الله وبركاته. يا نبي 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 يا نبي. அடுத்ததாக நமது சின்ன பள்ளியினுடைய இமாம் மரியாதைக்குரிய மௌலானா அல்-ஹாஃபிஸ் முகமது உமர் இலாஹி ஹஸரத் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நுஸல்லி வ நுஸல்லிமு அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم إنما نعد لهم عدا صدق الله العظيم. இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கிற நிர்வாக பெருமக்கள், ஆசிரியர் பெருந்தகைகள், இரு மதரசாவினுடைய மாணவர்கள், ஜமாத்தார்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் கிடைக்கட்டுமாக என்கிற நல்ல துஆவோடு ஒரு சில வார்த்தைகள். சஹாபாக்களில் சஅத் இப்னு முஆத் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இஸ்லாத்திற்கு வந்தது 30 வயது, அவர்கள் வஃபாத்தானது 37 வயது. வரலாற்றில் எழுதுகிறார்கள் அவர்கள் வாழ்ந்தது 7 வருடங்கள் தான். புகாரிலே வரக்கூடிய ஹதீஸ், அந்த சஹாபியை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான் லிமௌத்தி சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சஹாபியினுடைய மரணத்தை கண்டு அல்லாஹ்வின் அர்ஷே நடுங்கியது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இவர் வாழ்ந்தது, இஸ்லாத்திலே வாழ்ந்தது 7 வருடம் தான். 30 வயதிலே இஸ்லாத்தை ஏற்றுவிட்டு 37வது வயதிலே வஃபாத்தாகி விடுகிறார். அவர் வாழ்ந்து 7 வருடங்களில் எப்படி இவ்வளவு பெரிய ஒரு அதிசயமான ஒரு இதை கிடைக்கப்பட்டது? எப்படி ஒவ்வொரு நேரத்தையும் அவ்வளவு எப்படி இறைவனை நெருங்க முடியும் என்கிற சிந்தனையோடு அவர் கழித்திருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அடைய முடிந்தது. அதே 7 வருடங்கள் தான் உங்களுக்கும் கிடைத்திருக்கிறது. இந்த 7 வருடங்களை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்களோ அதுதான் உங்கள் பின் வாழ்க்கைக்கு, மறுமை வாழ்க்கைக்கும் இதுதான் உதவியாக இருக்கும் என்பதை பார்க்கிறோம். இந்த 7 வருடங்கள் உஸ்தாதுமார்களுக்கு முன்னால் நீங்கள் அமர்ந்து எவ்வளவு பாடங்களை பெறுகிறீர்களோ அதுதான் உங்களை பின்னால் தலை உயர்த்தி நிற்க வைக்கும். ஷாஃபி மத்ஹபினுடைய மிக முக்கியமான ஒரு இமாம் நபவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு எழுதி தந்த கிதாபுகள் மட்டும் 500 கிதாபுகள். 500 கிதாபுகளை எழுதி இந்த சமுதாயத்திற்கு தந்திருக்கிறார்கள். எப்படி எழுத முடிந்தது? அவர்கள் எழுதிய கிதாபுகளை வாழ்நாள் முழுக்க வாசித்தாலும் வாசித்து முடிக்க முடியாது. 500 கிதாபுகள் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் படித்தல், எழுதுதல். அவங்க அம்மா இரவு நேரத்துல ஃபுல்லா பசியா இருப்பானே, உணவை சமைச்சு வைப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க, ஃபுல்லா எழுதுதல், எல்லாம் முத்தாளோட இருப்பாங்க. அப்ப தாயார் வந்து மகனுக்கு ஊட்டி விடுவாங்க. ஊட்டி விட்டு அவங்க படுத்துருவாங்க. இவங்க இரவு முழுக்க எழுதுதல். காலையில, ஏம்மா இரவுல எனக்கு சாப்பாடு தரலையா, என்னைய பசியா விட்டுட்டியே அப்படின்னு சொல்லுவாங்க. ஊட்டி விட்டுறப்பா, எனக்கு எதுவுமே தெரியலைன்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு காலங்களை, நேரங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமா நஉத்து லஹும் அத்தா, அவர்களுக்கு நாம் கொடுத்த, அவர்களுக்கு நாம் கணக்கிட்டு கொண்டே இருப்போம் என்று சொல்லுகிறார். தஃசீர்களில் இமாம்கள் எழுதுகிறார்கள், எதை கணக்கிடுகிறான் அல்லாஹ்? மனிதனுக்கு வழங்கிய வாழ்க்கையை, நாட்களை, நிமிடங்களை எல்லாவற்றையும் அல்லாஹ் கணக்கிடுகிறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவார்கள், மனிதனுக்கு வழங்கிய ஒவ்வொரு நிமிடத்தையும் அல்லாஹ் கணக்கிடுகிறான். இந்த நிமிடத்திலே நீ எப்படி கழித்தாய், இந்த நிமிடத்தை நீ எப்படி வீணாக்கினாயா, நல்ல விஷயங்களை செய்தாயா, எல்லாவற்றையும் அல்லாஹ் கணக்கிடுவான். இப்னு கையிம் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவார்கள், ஒவ்வொரு நிமிடமும் மூச்சு காற்றை கூட அல்லாஹ் கணக்கிடுவான். இந்த மூச்சை நீ விடுகிற போது நல்ல விஷயங்களில் கிடைத்தாயா அல்லது பாவமான விஷயங்களில் கிடைத்தாயா, வீணான விஷயங்களில் கிடைத்தாயா, ஒவ்வொரு மூச்சு காற்றுக்கும் கணக்கு இருக்கிறது. ஆக நீங்க இருக்கக்கூடிய இந்த 7 வருடங்கள் நிர்வாக பெருமக்கள் எல்லாம் உங்களை வளர்ப்பதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள். உங்களுக்கு
செய்வதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள். எந்த நேரத்தில் வந்து எந்த சந்தேகங்களை கேட்டாலும் சொல்லித் தருவதற்கு உஸ்தாதுமார்கள் ரெடியாக இருக்கிறார்கள். எனவே உங்களுடைய 7 வருடங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.